ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள். மேச ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் இனிதே நடைபெறும். உங்கள் முகத்தில் வசீகரத்தன்மை கூடும். பேச்சு திறமையுடன் உங்கள் காரியங்களை இனிதே சாதித்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஆற்றல் ஏற்படும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் யோகாதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மன உறுதி, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கேள்வி ஞானம் ஏற்படும். தொழில் செய்கின்றவர்கள் இந்த வாரம் போட்டி, பொறாமை, எதிர்ப்பு போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய வந்தாலும் அவற்றை திறமையாக சமாளிக்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சுப விரய செலவுகள் ஏற்படும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று வலுவுடன் சஞ்சரிப்பதால் நல்ல பணவரவு உண்டாகும். சமயோசிதமாக பேசி தங்கள் காரியங்களை நன்றாக சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில் நன்கு அமையும். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்ட இது நல்ல தருணம். குழந்தைகளின் கல்வி திறமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்வீர்கள். குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடந்தேறும். புதிய வீடு, நிலம் வாங்க ஏற்ற காலம் இது. புதிய நண்பர்களை தவிர்த்து விடுவது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். புதிய வாகன யோகம் அமையும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ஆட்சி பெற்று லாபாதிபதி செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். சூரியனும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டுள்ளதால் நல்ல புத்திசாலிகளாக திகழ்வீர்கள். மன உறுதியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் இனிதே நடந்தேறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்துடன் செயல்படுவீர்கள். லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்படும் போட்டிகளை, எதிர்ப்புகளை நன்றாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய சிந்தனைகள் தோன்றும். உற்றார் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். புதிதாக மனை வாங்கி வீடு கட்டுவீர்கள். தெய்வ பலம் கூடும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உடல் உஷ்ணம் அதிகமாகும். கண் திருஷ்டியால் சில பாதிப்புகள் ஏற்படும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மறைவு பெற்று இருக்கின்றன. விரையாதிபதியான புதன் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் செலவுகள் அதிகமாகும். பணம் வரும், சேமிக்க முடியாது. இதுவரை சேமித்து வைத்திருந்த பணமும் கரையும். வாய்ஜாலம் அதிகமாகும். உங்கள் எண்ண ஓட்டங்கள் மாறும். எதிலும் புதுமையாக எதையாவது செய்ய விரும்புவீர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய மனபலம் உங்களுக்கே உரித்த திறமையாகும். நல்ல பக்குவத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகளை செய்ய ஏற்ற காலமல்ல. பொறுமையுடன் இருந்து நல்ல காலத்திற்காக காத்திருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் மனப்பக்குவம் ஏற்படும். எதையும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். தனித்தன்மையுடன் திகழ்வீர்கள். சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் யோகாதிபதி மற்றும் லாபாதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் எண்ணங்கள் இனிதே ஈடேறும். உங்கள் லட்சிய பயணம் தொடரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அஞ்சாத மனம் படைத்த நீங்கள் உங்கள் காரியங்களில் நல்ல வெற்றிகளை அடைவீர்கள். தொழிலில் லாபம் கூடும். இதுவரை வராத பாக்கி பணம் வசூலாகும். நீதிமன்ற வழக்குகள் நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு சொந்த வீடு, புதிய நிலம், வாகன யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தேறும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற இனிமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சிறந்த சலுகைகள் கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் தொடர்ந்து சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி புதன் அசுப கிரகங்களோடு சஞ்சரிக்கின்றார். இதனால் தொழில் ரீதியில் மோசமான விளைவுகள் ஏற்படும். உற்பத்தி பாதிக்கும். வரவேண்டிய வசூல் பணம் நின்றுவிடும். பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். நிதி நெருக்கடி ஏற்படும். புதிய கடன்கள் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உழைப்புக்கு பயன் இருக்காதோ என்ற எண்ணம் தோன்றும். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் யோகாதிபதி வக்கர நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது.
உங்கள் திறமை நன்கு வெளிப்படும். பொறுமை கண்டிப்பாக தேவை. நிதானத்துடன் மன உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும். உங்கள் சிறந்த பண்புகளால் மற்றவர்கள் உங்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துவார்கள். நல்ல நேர்த்தியாக உடை அணிவீர்கள். வசீகரத்தன்மை கூடும். நல்ல பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். தொழிலில் லாபம் பெருகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். பழைய கடன்கள் அடைபடும். வருமானம் வரும். புதிய உற்பத்திகள் பெருகும். குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த தடைகள், சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல சுமூக தீர்வு கிடைக்கும். வயதானவர்கள் ஆன்மீக யாத்திரை செல்வார்கள். தெய்வ பலம் கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியுடன் வீற்றிருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாவீர்கள். எடுத்த காரியம் தடைபடும். கோபம் அதிகமாக வரும். பேச்சில் அனல் பறக்கும். குடும்பத்தில் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள், பதட்டமான சூழ்நிலைகள் போன்றவைகள் ஏற்பட்டாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் வராது. வியாபாரிகளுக்கு வருமானம் வரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தொடர்ந்து தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் செய்யும் தொழிலில் நெருக்கடிகள், தடைகள் ஏற்படும். நிதி பற்றாக்குறை ஏற்படும். புதிய கடன்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம், புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை சற்று தள்ளி போடுவது நல்லது. வங்கி கடன் கிடைக்கும். குடும்பத்தில் வீண் செலவுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் போன்றவைகள் ஏற்படலாம். நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். பேச்சில் நிதானம் தவறினால் பிரச்சனைகள் ஏற்படும். தாய்மாமன் உறவு முறை நன்றாக இருக்கும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதிகமான கோபதாபங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வக்கரகதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எடுத்த காரியம் முடியும். உங்கள் நினைவாற்றல், பேச்சாற்றல் சிறந்து விளங்கும். தொழில்துறையில் சிறந்த அபிவிருத்தி ஏற்படும். நிதி பற்றாக்குறை நீங்கும். எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து வெற்றி கொள்வீர்கள். யோகாதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் புதிய வாகன யோகம் ஏற்படும். புது சொந்த வீடு அமையும். நிலம் வைத்திருப்பவர்கள் சொந்த வீடு கட்டிடங்கள் கட்ட அனுகூலமான காலம் இது. தெய்வ பலம் கூடும். புதிய பொருட்கள் குடும்பத்தில் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் சில காரியங்களில் தடைகள் ஏற்படும். தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் நிதி பற்றாக்குறை ஏற்படும். இருந்தாலும் யோகாதிபதியான புதன் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பணவரவு உண்டாகும். பழைய கடன்கள் நிதானமாக அடைபடும். வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் மனதில் உருவாக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் வரும் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். தெய்வ பலம் ஏற்படும். குடும்பத்தில் தம்பதிகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணம் கைகூடும். விலை மதிப்புள்ள பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார். இதனால் மனத்தெளிவு உண்டாகும். மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும். தெய்வ அருள் கூடும். தொழில் அபிவிருத்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய நல்ல நண்பர்கள் அமைவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி சிறந்து விளங்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் புதிய தங்க நகைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு முறை நன்றாக இருக்கும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். ஜென்ம ராசிக்கு
6ஆம் இடத்து அதிபதியான சூரியன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் எதிர்ப்புகள் ஏற்படும். சொந்தக்காரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கும். மேலும் ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை.